நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் 1 பவுன் தங்கம் பரிசா கொடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் 1 பவுன் தங்கத்தை வெல்லுங்க. கண்ணெதிரே தோன்றினாள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என் பையனோட வாழ்க்கை சிறக்கட்டுமே, சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டுமே, சகல சௌபாகியமும் கிடைக்கட்டுமே. ஏய், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என் பையனோட வாழ்க்கை சிறக்கட்டுமே. என்னது சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டுமே, சகல சௌபாக்கியமும் கிடைக்கட்டுமே வா? இப்ப யாருக்காக இந்த பாட்டு? உங்களதான் கேக்குறேன். இப்ப யாருக்கு வாழ்த்து சொல்லி இப்படி துள்ளி குதிச்சு பாடிட்டு இருக்கீங்க? வேற யாருக்கு? இந்த நம்ம பையன் சிவாவுக்கும் சக்திக்கும் தான். என்னது? சிவாவுக்கும் சக்திக்குமா? நாங்கெல்லாம் சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னு கொந்தளிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அவனும் அந்த வேலைக்காரியும் சந்தோஷமா இருக்கணும்னு பாட்டு பாடி குதியாட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தாலும் நான் இப்படிதான் பாட்டு பாடி இருப்பேன். இந்து அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான். அதுக்காக அவனுக்கு சாபமா கொடுக்க முடியும்? என்ன இருந்தாலும் அவன் நம்ம பையன் தானே இந்து. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்காக தகுதியே இல்லாத ஒரு வேலைக்காரிய அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்? அத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்களா? காரு பங்களா ஏசின்னு வாழ்ந்தவன் கால் வயித்துக்கு கஞ்சிக்கே கஷ்டப்படுற ஒரு தர்தரத்தை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்துமா, சந்தோஷங்கிறது காசு பணத்துல இல்லம்மா, கள்ளம் கபடம் இல்லாத மனசுலதான் இருக்குன்னு நம்ம சிவாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அது நம்ம பொண்ணு திவ்யாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதான் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. கிழிச்சாங்க. நான் பெத்த ரெண்டுமே தகுதி தராதரம் தெரியாம சாக்கடையில போய் விழுந்துட்டாங்களேன்னு நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கேன். நீங்க என்னடானா அதுங்க ரெண்டும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நீங்களா ஒரு அப்பனா? அதுக்கு இல்ல இந்த போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். அவங்க நம்ம குடும்பத்துக்கே எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைல்ல? இங்க பாருங்க, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பாட்டு பாடி அவங்கள வாழ்த்திட்டு இருந்தீங்க, நானே உங்க தலையில கள்ளத்துக்கு போட்டு கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ, அப்படிலாம் பண்ணாத இந்து. அந்த பயம் இருக்குல்ல, இனிமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எப்பவுமே பேசவே கூடாது. என்ன சொல்றது கேக்குதா? அதான் நான் ஊன்னு சொன்னனே. பேச மாட்டேன். பேச மாட்டேன்னு சொல்லுங்க. பேச மாட்டேன்.
சிவா எனக்கு தான் சொந்தம்னு எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன். அந்த சக்தி என்கிட்ட இருந்து அவனை தட்டு பறிச்சுட்டு போயிட்டல்ல. ஆஹா, விட மாட்டேன்டி. சிவா எனக்கு தான் சொந்தம். விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். சிவா எனக்கு கிடைக்கணும்னா நீ இருக்க கூடாது. ஆஹா, இருக்கவே கூடாது. உன்னை ஒளிச்சே தீர்வண்டி, ஒளிச்சே தீர்வேன். சக்தி, டிஃபன் வாங்கி வந்திருக்கேன், வா சாப்பிடலாம். இல்ல சார், எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. என்ன சக்தி, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடு ப்ளீஸ். எனக்கு சுத்தமா பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. ஏய், என்ன பேசுற நீ? அது எப்படி பசிக்காம இருக்கும்? மனசுல கவலை இருந்தா தான் பசி தெரியாது. நான் போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? நடந்த எதை பத்தியும் நினைக்காத, அடுத்து நம்ம வாழ போற வாழ்க்கையை பத்தி யோசின்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆனா நீ இன்னும் பழைய விஷயத்தையே தான் மனசுல தூக்கி சுமந்துட்டு இருக்க. அதனால ஒரு யூஸும் கிடையாது. வா சக்தி, சாப்பிடலாம். நிஜமாவே எனக்கு பசி இல்ல சார், பசிக்கிறப்ப நானே சாப்பிட்டுக்கிறேன். ஓ, அப்ப நீ சாப்பிட மாட்ட? ஆ? சரி, அப்படின்னா எனக்கும் வேண்டாம். என்ன பண்றது? சார், சிவா சார், வாங்க சாப்பிடலாம். வாங்க சார் சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னையா கூப்பிட்டு? ஆமா சார், வாங்க சாப்பிடலாம். வேணாம் சக்தி, நான் சாப்பிடணுங்கிறதுக்காக பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்டு அப்புறம் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா, அதனால உனக்கு ஏதாவது பாதிப்பு ஆயிடுச்சுன்னா அதுவும் எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஸோ வேண்டாம், எனக்கு பசி இல்லை. சார், நான் பசிக்கலன்னு சொன்னது உண்மைதான். ஆனா நீங்க கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. தயவு செஞ்சு வாங்க, என்னால உங்களை விட்டுட்டு தனியா சாப்பிட முடியாது. அப்படியா? எனக்காக போய் சொல்லியே. சார் இல்ல சார், நிஜமாவே எனக்கு பசிக்குது. அப்படியா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? கூட்டிட்டு போ. வாங்க வாங்க. அவசரம் புரியாம இவனுங்க வேற என்னத்த சொல்றது. வாழ்க்கையில இருக்கிற முடிச்ச கூட ஈஸியா அவுத்தரலாம் போல இருக்கு. இந்த வண்டி கடையில வாங்கின சாம்பார் முடிச்சு அவுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.